விஜய் கரூர் செல்கிறார். உடனே எதிர்க்கட்சிக்காரன் பூரா குதிக்கிறான். ஏன் கரூர் போகிறேன்னு கேட்குறான். நீ கரூர் போனால் பரவாயில்ல, அங்கே இருக்கிறவங்களுக்கு மொத்தம் 41 பேர் செத்தாங்க அந்த கரூர் கூட்ட நெரிசலில். இவங்க 32 பேர்த்துக்கு அரசாங்க வேலை கொடுக்குறாங்க. அரசாங்க வேலை எப்படி கொடுப்பாங்கன்னா, அந்த செத்ததில் சிறு குழந்தைகள் எல்லாம் இருந்தால் அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. யாராச்சும் வேலை பார்த்து அந்த குடும்பத்தை காப்பாற்றினவங்க இருந்தால் அவர்களுக்கு அவங்க குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு அரசாங்க வேலை கொடுப்பாங்க. இதுக்கு நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் திடீர்னு செத்து போயிட்டாங்கன்னு அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதற்காக ஒரு அரசாங்கத்திலேருந்து தனியாரில் வேலை கொடுக்க முடியாது, அரசாங்கம் இல்லையா, அதனால் தனியார் வேலை கொடுக்க முடியாது, அரசாங்கத்தில் வேலை கொடுக்குறான். இது குதிக்கிறான் சிபிஐஎம் என்ன சொல்கிறான், நீ கொடுக்காத, தேர்தல் இது அரசாங்க வேலை கொடுக்காத அப்படிங்கிறோம். அந்த இவர் திருமாவளவன் அவருக்கு எப்போ வழக்கம் தானே, எல்லாருமே கொடுக்காதங்கிறோம். இது கொடுக்காது, கிருஷ்ணசாமி எல்லாருமே. அப்போ அவங்க வீட்டில் ஒருத்தர் செத்துருந்தால் தானே தெரியும், அப்போ தான் வலி தெரியும். அப்போ வீட்டில் யாருமே சாப்பாடு கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க இல்லைன்னா ஒரு வேலை கிடச்சதுன்னா பேசாமல் இருக்கான். இப்போ ஏற்கனவே அஜித்குமார்னு ஒரு பையனை அடித்து கொண்டாங்க. இன்றைக்கி வர அதுக்கு நீதி கிடைக்கல. இவங்க யாரும் அதுக்கு நீதியும் கொடுக்க முடியாது. அப்போ ஸ்டாலின் வந்து அவங்க தம்பிக்கு அரசாங்க வேலை கொடுத்தாரு, அஜித்குமார் தம்பிக்கு. அப்போ யாரும் வாயத்திறந்தானா, அந்த இந்த கூட்டம் யாராவது ஒருத்தர் வாயத்திறக்கார். அப்போ அஜித்குமாருக்கு கொடுத்தாங்களப்பா, அது மாதிரி கரூரில் செத்தவங்களுக்கும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு என்னப்பா வந்தது? அதனால் இறந்தவர்களுக்கு குடும்பத்தில் வேலை கொடுப்பது என்பது காலம் காலமாக நடந்து வரக்கூடிய விஷயம். அதோட என்ன கொடுப்பாங்க, வீட்டில் யாரும் வச்சு தகுதி உள்ளவங்க இருக்காங்களான்னு பார்ப்பாங்க. படிப்பு தகுதி இல்லைன்னா பியூன் வேலை கொடுப்பாங்க. படிப்பு தகுதியெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கிளார்க் வேலை கொடுப்பாங்க. இதுதான் அரசாங்க வேலைங்கிறது ஒன்றும் இல்லை, அது நிரந்தரமான வேலை. நாளைக்கு அந்த கூட்டம் நடக்க போகுது, இங்கே இவர் போடுறாரு, மறுபடியும் ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரோட் ஷோ அப்படின்னு வச்சுட்டாங்க. ரோட் ஷோ அப்படின்னா என்னென்னா, ஒரு 10 கிலோமீட்டருக்கு இவர் போவார். ஒரே இடத்துல போடும்போது தான் கூட்டம் நிறையா வரும், இடிபாடுகள் வரும், அதில் நிறைய பேர் சாவாங்க. இந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி ரோடு ஷோ அப்படியே ரோட்டில் போவார். 10.5 கிலோமீட்டருக்கு வழி நடுக்க இவங்க நிற்கிறான். அப்போ நிறைய பேர் சாவது வந்து நம்ம தடுக்கலாம். அதனால் நாளைக்கு ரோட் ஷோ போகிறாங்க. எவ்வளவு 17,000 கான்ஸ்டபிளுங்களை காவலுக்கு போட்டிருக்காங்க. இவன் எத்தனை போட்டான்? 110 பேர், 100க்கும் குறைவாக போலீஸ்காரங்களை போட்டாங்க. அது செந்தில் பாலாஜி போலீஸ்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி, அது எப்போ போடாத, பள்ளம் இருக்கிற இடத்துல நிறுத்து, சாலைகள் குறுகலாக இருக்கிற இடத்துல வந்து ஆளுகளை வந்து கூட்டத்துக்கு அனுமதி கொடு அப்படின்னு அவங்கள வேலை செய்யவே விடலை. செந்தில் பாலாஜிங்கிற மனிதர் அவர்களை வேலை செய்யவே விடலை. இப்போ செந்தில் பாலாஜி ஒன்று ஞாபகம் வருது, செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் ரத்து ஆச்சு அப்படின்னு தாவைக்கார சங்கத்தோட காவல்துறையோட இது தாவைக்கார சங்கத்தில் குறை சொல்ல முடியாது. அந்த செந்தில் பாலாஜியை பேசுனதா குரலே இல்லை. செந்தில் பாலாஜி எம்எல்ஏக்களை விலை பேசினாருங்கிறது தான் குற்றச்சாட்டு. அப்போ செந்தில் பாலாஜி ஃபோனில் பேசியிருக்கணும், அதுவே இல்லை. அது இல்லாமல் ஏன் எஃப்ஐஆர் போட்டான், ஏன் செந்தில் பாலாஜியை சேர்த்தான், அதனால தான் ஜாமீனில் முன்ஜாமீனில் அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க. விஜய் வந்து கவனம் செலுத்தணும். போலீஸ்காரன் குட்டிச்சோராக ஆக்கிடுவான். எதுக்கு ஏன் நீ கேஸ் போட்ட, ரைட்டு, அவன் மேலே கேஸ் போட்டான், அவன் பேசுனது இருக்கணும், அவன் அதில் தலையிட்டதுக்கான விஷயங்கள் இருக்கணும். செந்தில் பாலாஜி இதில் தலையிட்டார் அப்படிங்கிறதுக்கான விஷயம் இருக்கணும்ல. அதனால் காவல்துறை வந்து நீங்கள் கண்காணிக்கணும். சரியாக கண்காணிக்காதனால அவன் பாட்டுக்கு ஒரு எஃப்ஐஆர் போட்டோடனே முன்ஜாமீன் கிடச்சி போச்சு. இப்போ இன்றைக்கி முன்ஜாமீன் வந்து கையெழுத்து போடல, நாளைக்கு போடுவாங்க. அதனால் எனக்கு அந்த ஆர்டர் காப்பி கிடைக்கணும்ல. அதனால் செந்தில் இவருடைய விஜயுடைய கரூர் பயணம் நாளைக்கு சமூகமாக எல்லோரும் போய் அந்த 41 பேரில் 31 பேருக்கு 32 பேருக்கு அரசாங்கம் வேலை கொடுக்க போகிறாரு. அரசாங்கத்தில் தான் மொத்தம் 7 லட்சம் 8 லட்சம் பணி இருக்குது.
செத்து போனான். அன்றைக்கி கள்ளச்சாராயம் ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தார். ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கும்போது கள்ளச்சாராயம் குடிச்சு எத்தனை பேர் செத்தான்? 65 பேர் செத்தான். ஒவ்வொருத்தனுக்கும் 10 லட்சம் கொடுத்தாரு. அப்போ வாயத்திறக்கலையே இந்த கூட்டம் யாருமே, சீமான் வாயத்திறக்கலையே, அதே கிருஷ்ணசாமி வாயத்திறக்கலையே, கம்யூனிஸ்ட்காரன் வாயத்திறக்கலையே, 10 லட்சம் கொடுக்கலாமா? அவன் கொழுப்புக்கு கூட்டிகிட்டு போய் 10 ரூபா சாராயத்தை 15 ரூபா சாராயத்தை கொடுத்தான். அதனால் அதுக்கே 10 லட்சம் கொடுத்தாங்க. அதனால் உயிர் பலி நடந்திருக்கும் போது இதை பற்றியெல்லாம் யோசிக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு இது. ஏன்னா புத்தி சொல்லக்கூடிய நிலைமையில் இருக்காங்க நம்ம அரசியல்வாதிகள் இருக்கான. அவெல்லாம் புத்தி சொல்லக்கூடிய நிலைமை. எதிர்கட்சியாக இருந்தால் இது நல்லது செஞ்சாலும் திட்டுவான், ஆளுங்கட்சியாக இருந்தால் கெட்டது செஞ்சாலும் ஆக ஓகோமா. நம்ம அரசியல்வாதிகள்லாம் தமிழ்நாடு அரசியல்வாதி ஃபுல்லாக கம்யூனிஸ்டில் இருந்துட்டுருக்குங்க. எல்லா பேரும் இப்படி தான் அப்படிங்கிறது முதல் விஷயம். விஜயை பற்றின கரூர் விஷயம். இப்போ விஜய் எடுத்து கேஸ் போட்டிருக்கான். 4 பேர் கேஸ் போட்டிருக்கான். 4 வழக்கு. என்னென்னா ஜெயிச்சது செல்லாது அப்படின்னு போட்டான். சரி போட்டுட்டான், இன்னும் விடுங்க, போட்டான். 4 கேஸு. இதில் வேடிக்கை என்ன தெரியுமா? அந்த கேஸ் எல்லாம் எப்போ முடியும்? 2009 இந்த ராஜகண்ணப்பன்கிற வந்து கேஸ் போட்டார் ப. சிதம்பரத்தை எதிர்த்து. 2009 போட்ட கேஸு 2025 தான் முடிஞ்சது. அதுக்குள்ளே அவங்க அடுத்த எலெக்ஷன் முடிஞ்சு அதையும் ஜெயிச்சு அதுக்கு அடுத்த எலெக்ஷன் 3 எலெக்ஷனை பார்த்துட்டாங்க. இன்னும் அப்போ 25 தான் முடிஞ்சது. இப்போ விஜயத்து கேஸ் வந்து 2026 போட்டால் 2036 முடியும். நீதிமன்றத்து மேலே நமக்கு இருக்கிற நம்பிக்கை போச்சப்பா. ஏழைகள்லாம் பாவம் கஷ்டப்பட்டு காத்துக்கிட்டு இருக்கான். 10 வருஷம் கேஸை நிறுத்திக்கிட்டு இருக்கான். 20 வருஷம் கேஸை நிறுத்துறான். அசிங்கம் இல்லை. இப்போ பாருங்க, இவர் மேலே கேஸ் போட்டாங்க. ஸ்டாலின் கரூர் இதில் குளத்தொழில் ஜெயிச்சது செல்லாது. இப்போ தான் தோற்று போயிட்டார். அப்போ எப்போ ஜெயித்தார்? 10 வருஷத்துக்கு முன்னாடி போன தடவை ஜெயித்தார். அதுக்கு முந்தின தடவை சைதை துரைசாமிகிட்ட ஜெயித்தார். 2000 ஓட்டில் என்னமோ சைதை துரைசாமி கேஸ் போட்டார். அப்போ அது எந்த வருஷம்? 2016. இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்குது. 10 வருஷம் ஆச்சு. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ எலெக்ஷன் இதெல்லாம் வந்துக்கிட்டு எதுக்கு கேஸை போடணும்? அந்த கேஸை உங்கள் பதவி காலமே முடிஞ்சு போகுதப்பா. 15 வருஷம் இருக்கிறீங்களே. இப்போ தான் விஜய் மேலே கேஸை போட்டிருக்கான். 4 பேர் போட்டிருக்கான். அதுவும் ஒரு தொகுதி பெரம்பூருக்கு 4 பேர் கேஸ் போட்டிருக்கான். இதை பூரா முடிச்சு. அதனால் இது ஒரு செய்தியாகவே வந்தது பிரயோஜனம் இல்லை. எப்போ எலெக்ஷன் நடந்தாலும்